ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து மெஹந்தி பவுடர் வந்து எப்படி வந்து ஒரு கோனா செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணி இதை பழகிட்டு இருக்கேன். அவங்க ஆன்லைனில் எப்படி சொல்லித் தராங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் காட்டிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து பழகுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 30 கிராம் அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதனால நான் சின்ன பவுல் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 கோன்ஸ் வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வந்து அது மிக்ஸ் பண்ணணும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா பவுட்ரு போட்டு மறுபடியும் அளவெல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக எந்த அளவுக்கு நமக்கு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அங்கங்கே கெட்டியாக இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு இது டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் தான் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 4 ஆயில் சொன்னேன்ல, அந்த 4 ஆயிலில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து யூக்கலிப்ஸ் ஆயில் தான் 10 ml சேர்த்துக்கிறேன். ஹென்னா ப்ராடக்ட் எல்லாம் வந்து நீங்கள் ஹென்னா ஸ்டோர்லேயே போய் வாங்குங்க. நீங்கள் தயவு செஞ்சு மெடிக்கல்லையோ இல்லை நாட்டு மருந்து கடையிலையோ வாங்கிடாதீங்க. வேஸ்ட்டாக போயிடும், உங்களுக்கு அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆயிரும். நான் ஆன்லைனில் ஜாயின் பண்ணனால அவங்ககிட்ட இருந்து ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டேன். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிஞ்சனால நான் மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கினேன். அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் ஆக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஹென்னா ஸ்டோர்லையோ இல்லை மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்ககிட்ட இருந்தோ வாங்கினா அது வந்து பெட்டராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இது நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிஞ்சு நம்ம எடுத்தோம்னா நல்ல டைரி ரிலீஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.